ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமைகின்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முழு பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியுங்க. முழுமையான ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 8ஆம் தேதி. இன்றைய தினம் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாளுங்க. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ராமரை பிரதிஷ்டை பண்ணுறாங்க அயோத்தியில். அதனால் உங்கள் வீட்டிலேயே ராமர் படம் இருந்தால் அதை வைத்து நீங்கள் வழிபடுங்கள். ராமர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் இது தவிர ராசியிலேயே ராகு பகவானும் 2ஆம் இடத்துல குரு பகவானும் அமர்ந்துள்ளாருங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக சந்தோஷம் நிறைந்த அற்புதமான ஒரு நாளுங்க. எந்தெந்த வகையில் சந்தோஷம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களது சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இன்பம் கிடைக்கும். குறிப்பாக உங்கள் தாத்தா அல்லது பாட்டனார் சொத்து, பூர்வீக சொத்துக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்களில் நீங்கள் வாங்குதல் அல்லது விற்பது ஏதாவது ஒரு வேலைகள் செய்வதன் மூலமாக நல்ல லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியுங்க. அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல தனலாபம் ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க நண்பர்களே. எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரும். அதனால நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களது சந்தோஷத்துக்கு காரணமான மகிழ்ச்சியான செய்திகளை உங்களது தொலைபேசி வழியாகவோ அல்லது சில தபால் வழியாகவோ நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரியோட ஆதரவு இன்னைக்கு பெறுவீங்க. ஒரு ஊன்றுகோல் போல உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவருடைய உதவிகள் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்னைக்கு சில முக்கியமான முடிவுகளை துணிச்சலாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல் கூட நல்ல ஆதரவாக இருப்பாங்க. எனவே மிகப்பெரிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்கள் காரியங்களில் சிறப்பாக செயல்படுவதற்கான ஊக்கமும் உங்கள் காரியங்களுக்கு தேவையான ஆதரவும் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகுங்க. எனவே சிறந்த ஒரு நாள், உற்சாகமான நாள், மனநிலையில் நாள் முழுக்க இருப்பீங்க. அதனால உங்களது பெரும்பாலான விஷயங்கள் பெரும்பாலான விருப்பங்கள் நிறைவேறும். அது ஒரு டானிக்காக இருக்குங்க. உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்க செய்ய உங்களுடைய உற்சாகமான அந்த மனநிலை ஒரு டானிக் போல செயல்படுங்க. இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். துணிச்சலோடு நீங்கள் செயல்படுவீங்க. இப்பொழுது உங்களுக்கு முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்காக நெருக்கமான சில நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய நண்பர்களை, மேலும் உங்களுடைய நிதி உதவியும் கண்டிப்பாக வேண்டிய இடத்துல இருந்து கிடைக்க பெறுவீங்க. அதனால கடன் உதவிகள் எல்லாம் கேட்ட இடத்துல கிடைக்குங்க. பெற்றோர்கள் ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டியது இன்னைக்கு அவசியங்க. இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன குறைகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியங்க. அட்லீஸ்ட் எப்படி இருக்கீங்க, என்ன பிரச்சனைங்கிறத கேட்டாவது நீங்கள் வாயிலாவது கேளுங்க. அதன் மூலமாக உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வரும். நல்ல ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்குங்க. இப்பொழுது உங்கள் பெற்றோர்களுக்கு ஏதாவது உடலில் தொந்தரவு இருந்ததுன்னா அதை நீங்கள் சரி பெறுறதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். அலுவலக பணிகளில் நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய சில வேலைகள் காரணமாக உங்கள் ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அதனால் உத்தியோகஸ்தர்கள் இன்றைய தினம் முக்கியமான பணிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய பணிகள் இப்பொழுது உங்களுக்கு லாபத்தை தராமல் போனாலும் உங்களது எதிர்காலத்திற்காக அது கண்டிப்பாக உபயோகப்படுங்க. இன்றைய தினம் ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும் போது அந்த நேரத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை செய்து கொள்ள முடியுங்க. எனவே அதுக்கு நிறைய திட்டத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைதுங்க நண்பர்களே. திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு நல்ல உணர்வுகள் இன்றைக்கு பெருகும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி ஸ்பெஷலான ஏதாவது பிளான் பண்ணுறது மூலமாக நீங்கள் சிறப்பான ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நமது மீனராசி நண்பர்களுக்கு எதிரிகள் தொல்லையெல்லாம் இப்போ இருக்காதுங்க. எதிரிகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். உதிரியாக எக்ஸ்ட்ரா வருமானங்கள் கூட இன்னைக்கு சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாமே அவங்க பொறுப்பை உணர்ந்து செயல்படுவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பெருமையான சூழ்நிலை ஏற்படுங்க. பிள்ளைகளுடைய பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய அந்த தன்மை மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உங்கள் கனவு நிஜமாவதை நீங்கள் உணர முடியும்.
குடும்ப வாழ்க்கை ரொம்ப கலகலப்பாக இருக்குங்க. நல்ல கலகலப்பான சிரித்து பேசி மகிழக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கிறதுனால அது உங்களது வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இந்த தினம் மிகச்சிறந்த நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு தேவையான ஆதரவுகள், தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல உற்சாகமாக இருக்கும். உங்களுடைய மனநிலையும் நல்ல சூப்பராக இருக்குங்க. எனவே அற்புதமான நல்ல நாள் இன்றைய தினம். நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் காத்திருப்பாங்க, அதை மறந்துடாதீங்க. அதனால நிதி நெருக்கடி ஏற்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் இறை வழிபாடுகள் செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக பெறுவீங்க. வியாபாரிகள் வியாபாரத்தில் இன்னைக்கு வியாபாரத்தை வலுப்படுத்துறதுக்காக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கான வாழ்க்கையை உருவாக்கி தரும். எனவே நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த ஒரு நாளுங்க. அது தைரியமாக துணிந்து எடுப்பீங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக தடப்படாதீங்க. எதிரிகள் தொல்லை நீங்கும். அதனால் காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும். சிறந்த நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க. கிரே கலர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 7 7ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் கொஞ்சம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை மட்டும் கூடுதல் கவனத்தோடு வேலை செய்யுங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். பணிகளில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு செயல்படுறது ரொம்ப முக்கியங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு தைரியமான ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல தயக்கமே காட்ட மாட்டீங்க. துணிச்சலாக எடுப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கூட உங்களுக்கு நல்ல உதவிகள் செய்வாங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆதரவு பெருகும். மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். துணிச்சலான ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கிறது. ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம் வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க. உயர் அதிகாரிகள் கூட உங்கள் அலுவலக பணியில் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. சந்தோஷம் உண்டு. கெத்து காட்ட முடியுங்க. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குன்னா அதன் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கிறது. சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.